கைஸ் மக்களே சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. இந்த எருமை சைக்கிளை என்னைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு தெரியுமா கடைக்கு? சொல்லவா? 14ஆம் தேதி 13ஆம் தேதிங்க. 13ஆம் தேதி மார்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த எருமை சைக்கிளை. இன்னைக்கு என்ன டேட் தெரியுமா? 20ஆம் தேதி மார்ச். அதுக்கு அப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக போனது தெரியாமல் இப்போ தான் ஞாபகமே வந்திருக்கு சைக்கிள்ன்ற ஒரு விஷயம் வீட்டில் இல்லைன்னு. இல்லை பார்த்தீங்களா சைக்கிள் இல்லைன்றது இப்போ தான் ஒரு ஞாபகம் வந்து அவன் சொல்கிறான் எங்ககிட்ட. நானும் சரி இங்கே தான் விட்டுருப்போம் பார்த்தேன். இந்த மாதிரி கடைக்கு வரேன்ற பேரில் வந்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நம்ம சைக்கிளில் வரலன்ற ஒரு ஞாபகத்துலேயே நடந்து வந்திருக்கு வீடு வரைக்கும். அதனால் அவ்வளோ 1 மணி நேரம் நான் உட்காந்து கேமரா சிசிடிவி உட்காந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு இப்போ தெரிய வருது. அதனால் எனக்கு 2 ஐஸ்கிரீமுங்க சொன்னதுக்காக, ஹெல்ப் பண்ணதுக்காக. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரி என் தம்பி 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து சைக்கிளை தொலைச்சிட்டான் விட்டுட்டான் அதை சொல்லி கடையில் எல்லாரும் எங்கள் 2 பேரும் பார்த்து கொஞ்சம் நேரம் சிரித்து அப்புறமா தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. பார்த்தா சைக்கிளை வந்துட்டு கடைக்குள்ளே எங்கேயோ ஒழிச்சு எடுத்து வச்சுருக்காங்க போல். அங்கே நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பாய் மக்களே. டேய் நீ தேங்காய் சட்னி அரைக்கிறேன்னு தேங்காய் பால் எடுக்கும் போதே எனக்கு தெரியும்டா ஏதோ பண்ணுவேன்னு பண்ணிட்டான். இவன் தாங்க சிறப்பாக சம்பவம் பண்ணியிருக்கான்ற ஒரு சிறப்பான ஆளாங்க. கடைசியில் ஐஸ் கிடச்சது தான் நான் சந்தோஷப்பட்டு போகிறேன். அதனால் எனக்கு கடையில் சொல்லி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி சைக்கிளில் என் தம்பி ஏதாவது விட்டுட்டு போயிட்டானா எடுத்து பேக்கில் ஒழிச்சு வச்சுருங்க. சொல்லவே சொல்லாதீங்க என்கிட்ட. டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன்னு இருக்கேன். அப்போ தான் எனக்கு இன்னொரு வாட்டி ஐஸ்கிரீம் கிடைக்கும். இன்னும் ஒரு புத்திசாலித்தனம். சரி ஓகேங்க பாய்ங்க. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு நடந்து போகிறது தான்.